வணக்கம். தேர்தல் நேரத்துல நம்ம விரல்ல வைக்கிற அந்த சின்ன மைப்புள்ளி, அது வெறும் அடையாளம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அது ஒரு மாபெரும் ஜனநாயக கடமையோட சின்னம். வாங்க, இந்த சின்ன புள்ளிக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதைய இப்ப பார்க்கலாம். இந்த குறிய நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பார்த்ததும் நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன? என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சு கழுவினாலும் இந்த மை மட்டும் ஏன் போகவே மாட்டேங்குது? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய சுவாரஸ்யமான பதில் இருக்கு. முதல்ல இந்த மைக்குக்கு ஏன் இந்த அழியாத தன்மை இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம் வாங்க. டெக்னிக்கலா இதோட பேரு இன்டெலிபிள் இங்க், அதாவது அழியாத மை. இதோட ஒரே ஒரு நோக்கம் தேர்தலை நேர்மையா நடத்துறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் திரும்ப திரும்ப ஓட்டு போடாம தடுக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. அப்போ இந்த மைக்குக்கு அந்த அழியாத சக்தியை கொடுக்கறது எது? அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கெமிக்கல் தான் இருக்கு. அது பேரு தான் சில்வர் நைட்ரேட். இந்த ஒரு பொருள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு ரகசியமும். சரி, சில்வர் நைட்ரேட்னு சொல்லியாச்சு. அது எப்படி வேலை செய்யுது? வாங்க, இந்த கரை உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல சில்வர் நைட்ரேட் இருக்கிற மைய நம்ம விரல்ல வைக்கும்போது அது நம்ம தோலில் இருக்கிற உப்போட ரியாக்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் தான் கரையை உருவாக்குது. சூரிய வெளிச்சம் அது மேல பட்ட உடனே அந்த கரை இன்னும் நல்லா டார்க் ஆகி பளிச்சுன்னு தெரியும். அதனால தான் இதை அழிக்கவே முடியாது. நம்ம தோல் இயற்கையா உதிரும்போது தான் இதுவும் மெதுவா மறையும். இங்க பாருங்க, யூவி லைட் அடிச்ச உடனே அந்த மை எப்படி ஜொலிக்குதுன்னு. இது சும்மா சாதாரண மை இல்ல, இது ஒரு அறிவியல் பூர்வமான பாதுகாப்பு அம்சம். சரி, இந்த கரை எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கின்ல இருந்துச்சுன்னா ஒரு 3-4 நாள்ல போயிடும். ஆனா நம்ம நகத்துல பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான், 20 நாளைக்கு மேல கூட அப்படியே இருக்கும். எப்போ உங்க நகம் வளருதோ அப்பதான் அந்த கரை முழுசா போகும். இந்த மைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ பாத்துட்டோம். ஆனா இது எங்க தயாராகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இந்த கதையில இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. உங்களால நம்ப முடியுமா? இந்திய தேர்தல்களுக்கு இந்த மைய தயாரிக்க உலகத்திலே ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் ஆத்தரைசேஷன் இருக்கு. ஆமாங்க, உலகத்திலே ஒன்னே ஒண்ணுதான். அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம கர்நாடகால இருக்கிற மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட், அதாவது MPVL. இது ஒரு அரசு நிறுவனம். 1962ல இருந்து இவங்க தான் இந்தியா முழுக்க தேர்தல்களுக்கு இந்த மைய சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இது ஒரு குளோபல் மொனாபலி. உலகத்துல வேற யாரும் இதுக்கு போட்டியே கிடையாது. இதோட எஃபிஷியன்சிய பாருங்க. சின்னதா ஒரு 5 ml பாட்டில் போதும், அதுலயே கிட்டத்தட்ட 300 பேருக்கு மை வச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன துளி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுக்கு பேர் தான் லோடெக் ஹை இம்பாக்ட். சரி, இந்த மையோட கதை இந்தியாவோட மட்டும் முடியல. இது இப்போ ஒரு குளோபல் சிம்பிள் ஆஃப் டெமோக்ரஸியா மாறி இருக்கு. இந்தியால ஆரம்பிச்ச இதோட பயணம் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம ஊர்ல உருவான இந்த டெக்னாலஜி இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகள்ல தேர்தலை நேர்மையா நடத்த உதவுது. ஆசியா, ஆப்பிரிக்கான்னு பல கண்டங்கள்ல இருக்கிற நாடுகள் நம்ம கிட்ட இருந்துதான் இந்த மைய வாங்குறாங்க. தாய்லாந்து, சிங்கப்பூரு, நைஜீரியா, மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் நம்ம கிட்ட இருந்துதான் இந்த மைய இறக்குமதி செய்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு நாட்டோட ஒரு சின்ன தயாரிப்பு உதவுது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல? அதனாலதான் சொல்றாங்க, ஒரு சின்ன குறி ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு. இது வெறும் கரை இல்ல, இது ஒரு கமிட்மெண்ட், ஒரு வாக்குறுதி. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சின்ன மை பண்ற வேலைகள் ரொம்ப பெருசு. கள்ள ஓட்ட தடுக்குது, ஓட்டு போட்டவங்கள ஈஸியா அடையாளம் காட்டுது, தேர்தலோட நேர்மையா பாதுகாக்குது. எல்லாத்துக்கும் மேல ஓட்டு போடுறத நம்ம உரிமை மட்டுமல்ல, நம்ம கடமையும் கூடன்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த அழியாத மை ஒரு பெரிய பிரச்சனைக்கு எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தீர்வுன்னு பார்த்தோம் இல்லையா? இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. இதே மாதிரி வேற என்னென்ன லோடெக் விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம இந்த மாடர்ன் உலகத்தை அமைதியா இயக்கிக்கிட்டு இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.